ஆட்டுக்கால் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் வெஜ் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய், 15 முந்திரி பருப்பு 30 நிமிஷம் ஊற வச்சது, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 5 இல்லை 6 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அரை ஸ்பூன் கல்பாசி, ரெண்டு இல்லை 3 பச்சை மிளகாய், நீளமாக வெட்டின வெங்காயம் 1 கப் அளவு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வெங்காயம் கலர் மாறக்கூடாது. 15 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அரை கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு, மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பத்து புதினா இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெட்டின மல்லி இலை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தாளிக்கும் போது கல்பாசி சேர்த்து தாளித்தா நான்வெஜ் குழம்பு வாசனை வரும்.
நல்ல திக்கான தேங்காய் பால் 1.5 கப் அளவு, ஒரு சின்ன சைஸ் தேங்காய்லேருந்து எடுத்தது. இந்த வெஜ் பாயா இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.